நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் வந்து வள்ளி கழுத்தின தாலிய வந்து கழட்டி எறியிறாங்க நம்ம வேதா அப்படின்னு தாங்க சொன்னோம். அதிரடியா வந்து நம்ம வேலன் வந்து களத்துல இறங்க போறாரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வள்ளி கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாங்கல்ல, "உனக்கு நான் வேணுமா? இல்லைன்னா அந்த வேலன் வேணுமா? 2ல யாராவது ஒரு ஆள நீ இப்பயே முடிவு பண்ணி சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. கொஞ்ச நேரம் வந்து அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. "என்ன சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வேதா வந்து மிரட்டுறாங்க. "எனக்கு எப்பயுமே எங்க அப்பா தான். எனக்கு இப்பயும் சரி, எப்பயும் சரி எனக்கு எங்க அப்பா தான் வேணும்." அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து வேதா வந்து சொல்றாங்க, "கேட்டீங்கல்ல அவளுக்கு ரத்தினம் தான் வேணும். நீங்கலாம் தேவையில்லையாம். ஃபர்ஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வேலண்ண அதுக்கடுத்து ஜானகி 2 பேரையுமே வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. அடுத்து உள்ள வந்த பிறகு நம்ம வேதாவும் இவரு ரஞ்சித்தும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா என்னம்மா அந்த தாலி வந்து என் கண்ண உறுத்திக்கிட்டே இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரஞ்சித் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் வேலைனே தேவையில்லைன்னு சொல்லிட்டா அந்த தாலியை கழட்ட முடியாதா? அதுக்கு ஒரு பிளான் போடுறேன்டா நான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா பண்ண போகிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு நான் பண்ணுற கூத்த பாரு." அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து சொல்கிறாங்க. ஒரு ஜோசியர் வந்து கூப்பிட்டு விட்றாங்க. கூப்பிட்டு விட்டு வீட்ல வந்தவொடனே வந்து அந்த இத வந்து பரிகாரம் பண்ணி அந்த தாலிய கழட்டணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஜோசியரும் இவங்க சொன்ன மாரியே வந்து இந்த தாலிய கழட்டினா தான் இந்த வீட்டுக்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ரத்தினத்துக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டே வள்ளிய கூப்பிட்டு வெளியில உட்கார வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ரத்தினம் வந்து வராங்க. வந்த உடனேயும் "என்னது இது? இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்லப்பா நான் வந்து நம்ம குடும்ப ஜோசியர் இருக்கார்ல, அவர கூப்பிட்டு கேட்டேன். அதாவது வந்து இவ கழுத்துல இருக்கிற தாலி வந்து இருக்கக்கூடாதாம். அது இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்து." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதான் அந்த தாலிய கழட்டுறதுக்காக ஒரு சின்ன சடங்கு சம்பிரதாயம் மட்டும் பண்ணிட்டு, வள்ளி கழுத்துலேருந்து அந்த தாலிய கழட்டிருவோம். அவளே கழட்டிருவாப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இப்ப எதுக்குக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னப்பா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே. அந்த வேலனே தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியே சொல்லிட்டா. "அப்படி இருக்கும்போது அவன் கட்டின தாலிய மட்டும் வச்சு எதுக்கு? சாமி கும்பிடவா? அதையும் கழட்டி போட்டுற வேண்டியதுதான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து எதுவுமே பேச முடியல இவங்களால. நம்ம வள்ளியும் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ சொல்லு. உனக்கு உங்கள் அப்பா வேணுமா? இல்லைன்னா வேலங்கட்ட தாலி தான் வேணுமா? நீ சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வள்ளி வந்து. இவ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த தாலி தான் முக்கியம் போலயே. "ரத்னம் நீ ஒன்றும் அவசியம் அவ்வளோ ஒன்றும் முக்கியம் கிடையாது போலயே." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "அதெல்லாம் கிடையாது. எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும். நான் எப்பயுமே வந்து எங்கள் அப்பாவுக்கு மகளாக தான் இருக்க விரும்புகிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "அப்புறம் எதுக்கு இந்த தாலியை வந்து கழுத்தில் தொங்க வச்சுக்கிட்டு இருக்க? அதை கழட்டி வீசிடுவோம் கையாலேயே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து வள்ளிக்கு வந்து மனசு வரல தாலியை கழட்டுறதுக்கு. அப்போ வந்துக்கிட்டு, "சரி நீயே கழட்ட மாட்ட, நானே கழட்டி எறிஞ்சிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து வள்ளி கழுத்துல இருக்கிற தாலிய வந்து அவுத்து எடுக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா, நம்ம இவங்க வந்து வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து அதையும் மீறி அவுக்குறாங்க. அங்கிட்டு ஒரு சவுண்ட் வந்து மாஸா கேட்குற மாரி காட்டுறாங்க. அது வந்து நம்ம வேலனா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.